ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா, தாம்பரத்துலேருந்து மறைமலை நகர் வரைக்கும் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 25 கிலோமீட்டர் வந்துடும் ஒன் வே. அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 கிலோமீட்டர் ஓட்டினா நம்ம 400 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டேங்க் ஃபில் பண்ணி மைலேஜ் பார்க்க போகிறோம். மதியானம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க கரெக்டாக. நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம். நம்ம டீசல் புல்லட் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் நேற்று வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி, 90 கிலோமீட்டர் மேலெலாம் போகிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஓட்டுற அளவுக்கு நம்ம என்ஜின் அந்த மாதிரினா பக்காவான கண்டிஷனில் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு 5 ஹெச்பி என்ஜின் தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் 70 போனாலே எனக்கு என்ஜினே கழனி விடுற மாதிரி அவ்வளோ வைப்ரேட் ஆகும். ஆனால் மற்றவங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம இப்போ இரும்புலியூர் வந்திருக்கோம். இங்கே தான் போரூர் பைபாஸ் இருக்கும். அப்படியே பிரிட்ஜுக்கு கீழேயே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இறங்கிட்டோம்னா அது போரூர் பைபாஸ். அப்படியே சுற்றி ரைட் ஹேண்ட் சைடு வெளியே போயிடும். அது நீங்கள் பார்த்தீங்களா ரோடு இறங்குதுல. ஸோ இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு போரூர் மதுரவாயில் பைபாஸ். அப்படி பெங்களூர் போகிறக்கெல்லாம் இப்படி போயிடலாம். நம்ம பெங்களூர், ஆந்திரா எல்லாமே அப்படி போயிடலாம். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறது கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோட், ஜிஎஸ்டி ரோடுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊர் சைடு போகிறது, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அதெல்லாம் போகிறது இப்படி போயிடலாம். ஸ்ட்ரெயிட் ரூட் தாங்க. நம்ம எங்கேயுமே திரும்ப போகிறதில்ல. நம்ம போகிறது ஸ்ட்ரெயிட் ரூட் தான். நிறைய வண்டிகள்லாம் மலைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். காலையிலேயே ஒரு 4-5 வண்டி பார்த்தேன். ஃபுல்லாக மாலையெல்லாம் போட்டு போயிட்டு இருந்தது. ஓகே, இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுலேருந்து தான் நமக்கு பெருங்குளத்தூர் வரும். இதில் ஒரு புது பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜு நம்ம ஏறிட்டோம்னா கீழே டிராஃபிக்கு இல்லாமல் போயிடலாம். ஆனால் சில டைம் இந்த பிரிட்ஜில் தான் டிராஃபிக்கே இருக்கும். இது ஒரு ஏரிங்க. பிரிட்ஜு மேலே நம்ம 40 ஏறுது. மெயினாக ஒரு 45 போகலாம். அவ்வளோதாங்க போகும். பிரிட்ஜு மேலேயே இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வேறு இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோடு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு யூ டர்ன் மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. இது ஸ்ரீராம் ஐடி பார்க்கு. பெருங்குளத்தூர் இருக்க ஸ்ரீராம் ஐடி பார்க். இது கேட்வே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிற வண்டி எல்லாமே இந்த கோயிலில் வேண்டிட்டு தான் போகிறாங்க.
இந்த கோயில் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கோயில். இரணி அம்மன் கோயில். இந்த கோயில் தான். இந்த பிரிட்ஜில் நம்ம போனோம்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் காஞ்சிபுரத்தில் இறங்கிடலாம். காஞ்சிபுரம் போகிற வழி. இப்போ பார்த்தீங்கன்னா 70 போகுது, 80 ரீச் ஆயிரும் போது. க்ளோஸ் போட்டு வந்திருக்கலாம். எண்பதுல போகுதுங்க. கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. எண்பது கிட்ட போகுது. இது வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் தான் நம்ம ஓட்டுறோம். 80 டச் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. 5 HP தாங்க நம்ம வண்டி. 80 போகுது. இத்தனைக்கும் கவர்னர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்லோவாக தான் ஏறுது. முன்னாடிலாம் ரொம்ப ஈஸியான பிக்கப்பாக இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு இல்லை, ஸ்லோவாக தான் ஏறுது. புது கிளாஸுக்கு எப்படி ஓட்டுறாங்க. ஊரப்பாக்கம் வந்திருக்கோம். கூடாஞ்சேரி வந்திருக்கோங்க. கூடாஞ்சேரி டார்லிங். இந்த கல்யாண மண்டபமே இதுவாகிட்டாங்களா? ஸ்மார்ட் பஜார், ரிலையன்ஸ் கடை ஆகிட்டாங்க. இதாங்க கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக எந்த சிக்னல்லையும் மாட்டவே இல்லை. நம்ம கரெக்டாக எல்லா சிக்னல்லையும் கரெக்டாக நம்ம வரும்போதே அப்படி க்ரீன்லேயே இருக்குது. இதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணோன்னா எல்லா சிக்னலும் அதே மாதிரி தாண்டிடலாம்னு நினைக்கிறேன். 60 தாண்டவே இல்லைங்க. 50 to 60 தான் போயிட்டுருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெச் வந்து 80 ஓட்டினேன். போதான்னு பார்த்தேன், போகுது. எக்ஸ்டான்ஷியா பில்டிங் பாருங்களேன், அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இதுதான் ஒரு காலத்தில் பயங்கர சீனாக இருக்கும் அந்த பில்டிங்கு, எக்ஸ்டான்ஷியா. இப்போ அதை மறைச்சி சுற்றி நிறைய பில்டிங் வந்துடுச்சு. பொத்தேரி வந்திருக்கோம். SRM காலேஜ்லாம் இங்கே தான் இருக்கும்.
SRM மல்லிகம்மை இன்ஜினியரிங் காலேஜ் பாருங்கள். முன்னாடி இந்த காலேஜ் ரொம்ப தூரத்துலேருந்தே தெரியுங்க. இப்போ இந்த கடைலாம் அவ்வளோ வந்துடுச்சு, அதனால் தெரியவே இல்லை. கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். SRM ஹாஸ்பிட்டல், காலேஜு, ஹோட்டலு, ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு இடம் இங்கே. சிவானந்தா குருகுலம், ஹோம் ஃபார் சில்ட்ரன். சைடில் ஏதோ வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க, ட்ரெயின். மறைமலை நகர் வந்து விட்டோம் மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.